அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காவேரி மணியன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங்கில் எம்ஏ லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். சைபர் கிரைமை பற்றி இப்போ பேச வந்திருக்கேன். சைபர் லா, அதை ஐடி லா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லா. சைபர் லா வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இணையதளம், கம்ப்யூட்டிங், அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுற கருவிகள், இதிலிருந்து வர பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் சைபர் லா. தென் சைபர் கிரைம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலைத்தளங்களை பயன்படுத்தி நடக்கக்கூடிய குற்றங்களை தான் சைபர் கிரைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா பலவிதமான குற்றங்கள் இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், கேஜெட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப், இந்த மாதிரி விஷயங்களில் இன்டர்நெட் நம்ம ரொம்ப சுலபமாக இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம செக்யூரிட்டி, இப்போ கூகுள் ஐடிலாம் நம்ம லாகின் பண்ணுறோம், அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு தான் வைப்போம். ஆனால் அந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட ஹேக்கர்ஸ் டிவைஸை ஹேக் பண்ணி அது மூலியமாக நம்மளை கண்காணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2021 நிலவரப்படி 4.66 பில்லியன் மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்நெட்டோட பயன்பாடு மக்களிடையே தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 7% இன்டர்நெட் பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கு. 100% நம்மளால் சைபர் கிரைமை தடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளால் முடியாது. நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பான முறையில் நம்மளோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன்களை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேக் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கலாம். இன்டர்நெட்டை நம்ம ரொம்ப சுலபமாக கனெக்ட் பண்ணிக்கிறோம். அது மூலியமாக நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம், நிறைய டவுன்லோட்ஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறது நம்ம எல்லா ஒரு டிவைஸ்க்குமே பாஸ்வேர்டு போட்டு ஸ்ட்ராங்காக தான் வச்சுருப்போம். ஆனால் அதையும் மீறி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஹேக் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் டேட் ஆஃப் பர்த்லேருந்து நம்ம டெத் சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஆன்லைனில் பதிவேற்றப்படுது. இப்படி எல்லா விஷயங்களுமே ஆன்லைனில் பதிவேற்றப்படுறதுனால அந்த விஷயங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஏன்னா நம்மளோட டீட்டெயிலை எப்போ யார் வேணால் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் அரசாங்கம் சைபர் லா, சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஸ்பேஸ் மாதிரியான விஷயங்களை நம்ம மக்கள் முன்னாடி விழிப்புணர்வாக கொண்டு வராங்க. நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை ஹேக் பண்ணி அதை விற்கிறது மூலியமாக நிறைய பணங்களை அவங்க சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஆன்லைனில் ஃப்ராட்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை ஏமாற்றி பணம் வாங்குறதுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவங்கள மாதிரி நம்மள்ட்ட ஆன்லைனில் பேசி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க இருக்காங்க. அதுபோக நமக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் மெசேஜ் பண்ணுறவங்க, எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதை நம்பி நம்ம பணம் கொடுத்து டூப்ளிகேட் விசா முதற்கொண்டு அனுப்புகிற அளவுக்கு பணம் பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பணம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைல் கேமரா ஹேக் பண்ணுறது, நமக்கே தெரியாமல் நம்மளோட கூகுள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்ஸை எடுத்து அதில் உள்ள குக்கீஸ், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்கிறது. டெக்னாலஜி வளர்ந்ததுனால நம்மளோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலியமாகவே டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு அனுப்பிச்சிடுறோம், எதையுமே யோசிக்காமல். நம்மளோட இமெயில் ஐடியை வச்சு நம்ம மொபைல் டிவைஸை கனெக்ட் பண்ணி இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் நம்ம ஃபோனில் இருந்து அவங்க ரொம்ப சுலபமாக டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு மிரட்டி பணம் பறிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் ஆன்லைனில் நடந்துக்கிட்டு வருது. சைபர் கிரைமில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஐடென்டிஃபை தெஃப்ட், சைபர் ஸ்டாக்கிங், செக்யூரிட்டி ஹேக்கர், மால்வேர், வைரஸ், சைபர் டெரரிசம், ரேன்சம்வேர், சைபர் புல்லிங், இமெயில் ஸ்பூஃபிங், கம்ப்யூட்டர் வைரஸ், இந்த மாதிரி நிறைய க்ரைம்ஸ் ஆன்லைனில் நடந்துக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல் நம்பர் கிடச்சிச்சின்னா கூட அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. என்ன எஸ்எம்எஸ் அனுப்புவாங்கன்னா, இன்சூரன்ஸ் பணம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் இல்லாமல் இந்த மாதிரி குறிப்பிட்ட இந்த இதில் 5000 ரூபா பணம் வின் பண்ணியிருக்கீங்க, அதை கிளைம் பண்ணிக்கோங்க, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மூலியமாக நீங்கள் போய் அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம், இப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ்லாம் அனுப்புவாங்க. இதெல்லாம் அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா, சில பேர் பேராசையில் அதை கிளிக் பண்ணி போனால் அந்த ஃபோனில் இருந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை திருடுறதுக்கான இதை ஒரு வாய்ப்பாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல், அதாவது cybercrime.gov.in அப்படின்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் சைபர் கிரைம், அதாவது நமக்கு நடந்த க்ரைமை அதில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அதில் சைபர் கிரைமை பற்றின விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட வங்கி கணக்கில் இருந்து உங்களுக்கே தெரியாமல் பணம் எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா
அதை நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டாக அந்த போர்ட்டலில் போய் ஃபைல் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கான நடவடிக்கையை வந்து அவங்க எடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் வயதானவர்களால் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கலாம். இவ்வளவு நேரம் சைபர் செக்யூரிட்டி பற்றிய விழிப்புணர்வு செய்திகளை பகிர வாய்ப்பளித்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கும் நேயர்களுக்கும் மற்றும் வாழ்நாள் கல்வியியல் துறையின் துறைத் தலைவர் முனைவர் நீ. ஜான்சன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.